யெசபேல். இந்த யெசபேலை குறித்து 1 ராஜாக்கள் 16, 17, 18, 19, 21வது அத்தியாயத்தில் இருக்கிறது. 2 ராஜாக்கள்ல கூட 9ஆம் அத்தியாயத்தில் இருக்கிறது. யெசபேல் பத்தி நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி நிறைய ஊழியக்காரர்கள் பேசுவதை பார்த்திருக்கலாம். யெசபேலின் ஆவி கேள்விப்பட்டிருப்பீங்க. யெசபேலின் ஆவி. யெசபேலை பத்தி பேசும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, யெசபேலின் ஆவியை வந்து மேனிபுலேட்டிங் ஆவி. உண்மை மேனிபுலேட்டிங்னா தன்னோட கணவர் அப்படியே மேனிபுலேட் பண்ணாங்க அந்த அம்மா, சரியா, அதிகாரப்பூர்வமா பண்ணாங்க. ஆனா யெசபேல் வந்து லஸ்டுக்கும் செக்ஸுக்கும் ஆபாசத்திற்கும் ஒப்பிட்டு பல பாஸ்டர்கள் பேசுறத பார்த்துருப்பீங்க. இல்ல, இந்த யெசபேல் பழைய ஏற்பாட்டு யெசபேல் இருக்காங்க இல்லையா, இஸ் a bad woman தான். கணவரை வந்து மேனிபுலேட் பண்ணாங்க, தீர்க்கதரிசிகளை கொன்றவர்கள் தான். ஆனா அந்த அம்மா தன்னுடைய கணவருக்கு மட்டும்தான் நல்ல மனைவியாக இருந்தாலே தவிர வேற ஒரு கணவரோட வேற ஒரு கெட்ட காரியங்களோட செய்யல. ஆனா எப்படி ஊழியக்காரர்கள் எங்கே பார்த்தாலும் யெசபேலின் ஆவி என்று சொல்லும் போது ஒரு ஆபாசமான ஆவிக்கு ஒப்பிட்டு பேசுவாங்க. அது இந்த யெசபேல் இல்ல, அது புதிய ஏற்பாட்டுல வருகிற யெசபேல். நல்லா கவனிங்க. ஆனா இந்த யெசபேல் பாவம் என்னமா இல்ல, இப்போதைக்கு 2700 வருஷம் ஆச்சு வந்து போயிட்டு. எதுக்கு வீணான பழி சுமத்துவது? எது உண்மையான பழியோ அதுதான் உண்மையான பழி. சோ யெசபேலின் பழைய ஏற்பாட்டு யெசபேல் வந்து தீய காரியங்களில் இல்ல. தீய காரியங்கள் இருக்கிறது, ஆனா ஆபாசமான எந்த ஒரு காரியமும் அந்த மாதிரி செய்யல. தன்னுடைய கணவனுக்கு உத்தமையா இருந்தாங்க, ஆனால் விக்கிர ஆராதனை செய்தார்கள். அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அந்த ஒரு பாவத்தை செய்யவில்லை. ஆனா புதிய ஏற்பாட்டு யெசபேல் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்தம்மா தேவனுடைய சபை ஊழியர்களை, மற்ற பிள்ளைகளை பாவத்துல விக்கிர ஆராதனையில அந்தம்மா விழ வைத்தாங்கன்னு சொன்னாங்க. அது வந்து புதிய ஏற்பாட்டு யெசபேல் தான்.